بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவர்களுக்கு உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபீகள், அப்தாவுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மரணம் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் புனித ரமலான் சரி 27 அநேகமாக இல்லை அதிகபட்சமாக லைலத்துல் இரவாக இருக்கக்கூடும் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேற்றுவதற்கு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம் எல்லா அமல்களையும் ஏற்று அருள்வானாக. கடைசி 10 தினங்களுக்குள் ஒரு இரவாக லைலத்துல் கத்ரை மறைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் என்று அநேக ஹதீஸ்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு சில ஹதீஸ்களில் ஒரு சில சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய 6 கிரந்தங்களுக்கு உட்பட்ட நபிமொழியில் ஒரு சில சஹாபிகள் சத்தியமிட்டு அது 27ஆக இருக்கலாம் என்ற அவர்களின் சத்தியத்திற்கு காலங்காலமாக அது 27ஆக இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய இரவு வணக்கங்கள் ஆண்டுதோறும் நம்மை வந்தடைகிறது. கத்ருடைய இரவு கண்ணியம் வாய்ந்த இரவு என்று இதற்கு பொருள். ஏன் கண்ணியம் வாய்ந்த இரவு என்று மார்க்கறிஞர்கள் விரிவுரை தருகிற போது பல்வேறு கருத்துக்கள் சொல்லுவார்கள். இரவு கண்ணியமானது, அல்லது இந்த இரவில் விழித்து வழங்கும் மனிதன் கண்ணியமானவன், அல்லது இந்த இரவில் வந்து பள்ளிவாசல்களில் வீடுகளில் நபிலான வணக்கங்களில் ஈடுபட்டுக் கொண்டோரை ஆற தழுவி கொள்ளுகிற மடக்குகள் கண்ணியமானவர்கள், அல்லது இந்த இரவில் இறக்கி தரப்பட்ட திருமறை என்கிற புனித திருக்குர்ஆன் கண்ணியமானது. குர்ஆன் கண்ணியம், எனவே லைலத்துல் கத்ர் என்று பெயர். மலக்குகள் கண்ணியமானவர்கள், எனவே லைலத்துல் கத்ர் என்று பெயர். இந்த இரவே கண்ணியமானது, எனவே லைலத்துல் கத்ர் என்று பெயர். இந்த இரவில் வணங்குகிற மனிதன் கண்ணியமானவன், எனவே லைலத்துல் கத்ர் என்று பெயர் என்று இந்த கத்ர் என்கிற இரவுக்கான காரணங்களை மார்க்க அறிஞர்கள் நமக்கு விளக்கி தருவார்கள். லைலத்துல் கத்ர் இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட ஒரு கிஃப்ட், மாபெரும் பரிசு, மிக பெரும் பரிசு, உலகத்தில் யாரும் அறிவிக்க முடியாத பரிசு. ஒரே ஒரு இரவு 1000 மாதம் அல்ல, 1000 ஆண்டுகளுக்கு சமம். இப்போது பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னொரு 10 முறை பிறந்து மௌத்தானால் அந்த பிறவிகள் எல்லாம் சேர்த்து அமல் செய்யக்கூடிய அளவுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஒரு இரவில் தருகிறான் என்கிற வாக்குறுதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பரிசு. இந்த பரிசு எதற்கு? இந்த பரிசு ஏன் இந்த உம்மத்திற்கு ஏன் இப்படி தர வேண்டும்? வரலாற்றில் இருக்கிறது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கேட்டதாகவே இருக்கிறது. 2 பிரார்த்தனை செய்தார்கள் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப கட்டத்தில். இது போன்று ஒரு இரவு அவர்களின் உம்மத்திற்கு வேண்டும், இல்லாவிட்டால் இந்த உம்மத்தில நான் பிறக்க வேண்டும். அல்லாஹ்வின் ஏற்பாடு அவர்கள் நபியாக வேறு ஒரு கூட்டத்திற்கு என்று முடிவு செய்யப்பட்டதால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அதற்கு பதிலாக வேறு வெகுமதிகளை தருவதாக, வேறு வெகுமதிகளுக்கு கபூல் செய்வதாக அந்த துஆவை ஏற்பான். வரம் கேட்டும் கிடைக்காத, எங்களுக்கு வேண்டும் என்று இது போன்ற ஒரு இரவை ஆசிக்க
பார்க்காத உம்மத்துகள் கிடையாது. ஆனால் கேட்டு பெறாத, இதுவரை இப்படி ஒரு இரவு வேண்டும் என்று கேட்காத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் அல்லாஹ் இவ்வளவு பெரிய கிஃப்டை, ஒரு மாபெரும் பரிசை வழங்கி இருக்கிறார். எதற்கு தெரியுமா இந்த பரிசு? பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல், எந்த பிரதிபலன்களையும் கூலிகளையும் கேட்காமல், அற்பத்தனமாக எதையும் வினா கொடுக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்து நம்பியது. திருக்குர்ஆனை கொஞ்சம் புரட்டுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமின் கூட்டம் அந்த நபியிடத்தில் என்னென்ன கேட்டது தெரியுமா? உணவு வேண்டும் என்றார்கள். வந்தது உணவு. உலகம் சார்ந்த உணவு அல்ல, மண்ணு செல்வா என்ற உணவு வந்தது. வானத்திலே இருந்து பொறிக்கப்பட்ட கறி வந்தது, இறைச்சி வந்தது. சாப்பிட்டு முடித்தவர்கள் நிறுத்தவில்லை, திரும்ப கேட்டார்கள். கீரை வேண்டும், பருப்பு வேண்டும், வெங்காயம் வேண்டும். முதல் ஜுஸுல குர்ஆன்ல இருக்குது. கீரை வேண்டும், பருப்பு வேண்டும், வெங்காயம் வேண்டும், காய்கறி வேண்டும், துருங்கக்கூரில் சுத்த சைவமாய் சில ஐட்டங்கள் வேண்டும். கேட்டார்கள், கொடுக்கப்பட்டது அந்த உணவு. கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் பெறுவதற்காக வேண்டி அந்த நபியிடத்தில் வைத்த வேண்டுதல்களும் முடிவடையவில்லை. இன்னமும் கேள்வி தொடர்ந்தது. போகிற போக்கில் வழியிலே யாரோ ஒரு கூட்டம் சிலையை வைத்து சுற்றி சுற்றி வணங்கியதை பார்த்துவிட்டு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள், இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. நாங்கெல்லாம் முஸ்லிமும், நீ சொல்றதை நம்புறோம், அல்லாஹ் ரசூலை எல்லாம் ஏற்றுக்கிறோம், மூசாவை ஏற்றுக்கிறோம், அவங்களுக்கு இருக்கிற சிலை மாதிரி எங்களுக்கு ஒரு சிலை செய்து கொடு. அப்போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் என்ன முட்டாளா? நீங்கள் எல்லாம் முட்டாள்களா? வரிசையாக கேள்வி. கடைசி கேள்வி எங்கு போய் நின்றது தெரியுமா? அரினல்லாஹ ஜஹரா. மூசாவை உங்களை நம்புறோம், இருந்தாலும் ஒரு தடவை அல்லாஹ்வை நேரடியாக காட்டில பார்க்கிறோம். தங்களுடைய அறிவுக்கு மாத்திரம் மதிப்பளிக்கிற கூட்டத்தினுடைய கடைசி கட்டம் இங்கு வந்துதான் முடியும் என்பதற்கான ஒரு ஓரத்தில் அல்லாஹ் தரக்கூடிய விளக்கம் இது. அரினல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நேரடியாக காட்டி என்று கேட்டார்கள். உணவு கேட்டார்கள், கீரை கேட்டார்கள், நிலை வேண்டும் என்று கேட்டார்கள், கடைசியாக அல்லாஹ்வை காட்டி என்று கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரிடம், அவர்களுடைய கூட்டத்தார் கேட்ட இந்த அனைத்து கேள்வியும் குர்ஆனில் இருக்கிறது. மறுபக்கம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அவர்களிடத்தில் வந்து ரொம்ப வித்தியாசமா இதுவரைக்கும் முன்னாடி உள்ள எந்த உம்மத்தும் கேட்கல. வானத்துல இருந்து தட்டு வரணும்னா, தட்டு சாப்பாடு வந்தா பத்தாது, சும்மா எங்க திடீர்னு பொட்டமா வந்து விழுந்தா பத்தாது, ஒரு தட்டு வர வேண்டும், தாளா வர வேண்டும். குர்ஆன்ல இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இடம்பெறுவதால் தான் அந்த சூறாவுக்கு சூரா மாயிதா என்று பெயர். ஒரு சூறாவுக்கே தட்டு அத்தியாயம் பேரு குர்ஆன்ல. அந்த தட்டு அத்தியாயத்திற்கான பெயர் காரணம் என்ன தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து சொல்கிறார்கள், நீங்க நல்லா தான், நீங்க சொல்றது என்ன நாங்க நம்புறது தயார், உங்களை ஏற்றுக்க கூட செய்யலாம், இருந்தாலும் இந்த இருந்தாலுங்கிற இழுவை வருது, இந்த இழுவைகளே ஒரு தப்பான கோணத்துக்கு தான் போகும். சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு வேலை செய்யுங்க, அந்த யுனஸ்டில் அடையினாமா இந்த தம்மினமா, வானத்துல இருந்து உங்க அல்லாட்ட சொல்லி ஒரு தட்டு மட்டும், அவனும் முஸ்லிம் தான், உங்க அல்லாட்டேன்னு சொல்லி அல்லாட்ட இருந்து ஒரு தட்டு மட்டும் கொண்டு வர சொல்றது. அவர் சொல்லி பார்த்தாரு, கருத்தமும் அழிக்கும் மோமனி, நீ முஸ்லிம்களா இருந்தா அல்லாவை பயந்துக்கோ, தட்டு கேட்கறதெல்லாம் ரொம்ப விளையாட்டுத்தனம். திரும்ப திரும்ப பிடிவாதம். கடைசியாக வேறு வழி இல்லை, துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம, இந்த துஆ குர்ஆனில் இருக்கிறது, அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. யா அல்லாஹ், வானத்தில் இருந்து இந்த கூட்டத்தவர்கள் விரும்புவது போன்று ஒரு தட்டு இறக்கி தர மாட்டாயா, இறக்கி தா என்று கேட்டார்கள். வித்தியாசமான துவா. உலக வரலாற்றில் யாரும் இப்படி தட்டு கேட்டார்கள் என்று நான் தெரியவில்லை. அல்லாஹ்வும் பார்த்தார். சரி, கேட்டது கேட்டு விட்டார்கள், கொடுக்காமல் இருக்க வேண்டாம், கொடுத்து விடலாம். ஒரு கண்டிஷனோடு அல்லாஹ் சொன்னான், இன்னி முனஸ்ஸி துகா அடைக்கும், சொல்லிடுற அந்த கூட்டத்தவர்கள்ட்ட, அதற்கு ஈசாவே தட்டு இறங்கிடும். ஆனால் தட்டு இறங்கினதுக்கு அப்புறமும் யாராவது கொஞ்சம் பேசனாலும்
உலகத்தினுடைய கூட்டத்தார்களில் யாரையும் செய்யாத வேதனையை நான் அவர்களை செய்வேன் சொல்லு என்று சொல்லிவிட்டு தட்டி இறங்கிவிட்டார். இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கிற காரணத்தால் திருக்குர்ஆனுடைய அந்த சூறாவிற்கு 8 அத்தியாயம் என்று பெயர் சூரா மாஇதா. நான் சொல்ல வந்தது செய்தி, லைலத்துல் கத்ர் என்பது இந்த உம்மத்திற்கான கிஃப்ட். ஏன் தெரியுமா? மூசாவிடத்தில் மடத்தனமாக மூசாவின் கூட்டத்தவர்கள் கேட்டது போல் ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் தட்டு உள்ளிட்ட சமாச்சாரங்களை அவர்களின் கூட்டத்தவர்கள் கேட்டது போல் அருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் எதையும் கேட்காத உம்மத்து இந்த உம்மத்து. சஹாபாக்கள் என்ன கேட்டார்கள்? அறிவு தாகத்திற்கு மார்க்க மசாயில்கள் கேட்டார்கள். தொழுகைக்கு வழி சொல்லுங்கள், நோன்புக்கு வழி சொல்லுங்கள், ஜக்காத் எப்படி கொடுப்பது சொல்லுங்கள். இப்படி மார்க்க சட்டங்களை கேட்டார்களே தவிர, நீ நபியாக இருந்தால் தட்டு கொண்டு வா, சாமான் கொண்டு வா, கீரை கொண்டு வா, பருப்பு கொண்டு வா, இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு சின்ன முக துளிப்பிற்கு கூட ஆளாக்காமல் பார்த்து கொண்டவர்கள் சஹாபாக்கள். அதனால் ஒரு நபி பூமிக்கு வருகிற போது எதிர்கேள்விகள் 1000 சந்தித்தார்கள் அல்லவா முந்தைய நபிமார்கள். அப்படி எதையும் சந்திக்காமல் பூ போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தைகளை வாங்கி மலர்களை போன்று ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வாரி கொடுத்து விட்டான். அது ஒரு இரவு லைலத்துல் கத்ரை இந்த உம்மத்திற்கு மாத்திரம் ஏன் தேர்வு செய்யப்பட்டது என்கிற பெயர் காரணத்தினுடைய பின்னணியில் சில தஃசீர்களில் இந்த விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மை அருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சஹாபாக்கள் அவநம்பிக்கையாகவோ அவங்களை கொண்டு போய் ஒரு நட்டாற்றில் நிறுத்துற மாதிரியோ சங்கடத்திற்குரிய கேள்விகளோ முகச்சுளிப்பும் நெறியும் அளவுக்கு எந்த வினாக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கல. இன்னமும் கூட சொல்லலாம், வாருங்கள் போருக்கு போகலாம்னு கூட்டிட்டு போயிட்டு கூட ரசூலை போர் செய்ய விடாதவர்கள் சஹாபாக்கள். போருக்கு போனாங்க, ரொம்ப படபடப்போடு பேசி ஆக்ரோஷமா எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்த ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பேரு. கூட்டிட்டு வந்து மைதானத்துக்கு வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பர்சனலா உட்கார்ந்து சொன்னாரு, நாங்கெல்லாம் போர் செய்யறோம், ஒரு கூடாரம் ஒன்று இங்கே போட்டு தரணும், நீங்க தயவுசெய்து அந்த கூடாரத்துல உட்காருங்க. காரணம் என்னன்னா, ஒரு கால் நாங்க எல்லாரும் போயிட்டாலும் மதீனா மக்களோட நீங்க போய் வாழணும். நீங்க போர்ல இருக்கக்கூடாது, போர்ல உங்களுக்கு காயப்படக்கூடாது. நீங்க ஒரு போர் வீரனாக நின்று நீங்க ஒருத்தரை அடிக்கவும் அதை உங்களை அடிக்கவும் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையை இந்த உம்மத்து உங்களுக்கு உருவாக்க விரும்பல. அதனால நாயகமே, நீங்கள் கூடாரத்தை விட்டு நாங்கள் முழுமையாக வெற்றி பெறுகிறவரை அல்லது தோற்று போகிறவரை நீங்க மட்டும் வெளியே வந்துடாதீங்க. நாங்க எல்லாருமே போயிட்டு வந்தாலும் நீங்க தயவு செய்து மதீனா மக்களோடு போய் சேர்ந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு கூட்டமாவது அந்த நபியை இப்படி கட்டில் விட்டு இறங்காமல் பூப்போட தாங்கி அந்த நபியின் மீது தூசுபடாமல் காத்து கொண்டதற்கு அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய வெகுமதி வைத்துக்கொள் லைலத்துல் கத்ர் யாருக்கும் கிடையாது. எந்த உம்மத்துக்கும் இப்படி 1000 ஆண்டுகளை எல்லாம் தாண்டிய மாபெரும் பாக்கியத்திற்குரிய இரவு என்று ஒன்றை அல்லாஹ் தரவே யாருக்கும் தரவில்லை. என்றைக்காவது நாம் அப்படி கேட்டது உண்டா? அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கேட்டாங்களா, எனக்கு ஒரு இரவு வேண்டும், அந்த ஒரு இரவிலேயே முன்னாடி உள்ள கூட்டத்தவர்கள் எப்படி 400-500 வருஷம் ஆயுசு இருந்துச்சோ அவங்க எல்லாம் அமல் செஞ்ச மாதிரி என் கூட்டத்தார்களுக்கு 400-500 வயசு ஆயுசு இருந்து நல்லவர்கள் செஞ்சா எவ்வளவு அமல்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு இரவை தா என்ற ஒரு கோரிக்கை கூட வைக்கப்படவில்லை. அல்லாஹ் தானாக விளங்குகிறார். வைத்துக் கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்த இந்த மாபெரும் பாக்கியம். அந்த இரவை சிறப்புப்படுத்துவதற்கு இறைவன் எத்தனையோ சங்கைகளை செய்தான். லைலத்துல் கத்ர் சிறப்பை 100க்கு மேல் எழுதுவார்கள். விரிவாக இந்த இரவு குறித்தே பேசிக் கொண்டிருக்க விரும்பவில்லை. சுருக்கமாக மாபெரும் வாய்ப்பாக குர்ஆனை தந்தான். உலகத்திலேயே ஜீவனுள்ள உயிருள்ள இன்றைக்கும் நினைத்திருக்கிற கியாமத்து வரை இருக்கிற இறக்கிய அல்லாஹ்வே மீண்டும் தூக்கிக் கொள்ளும் வரை உலகத்திலே நடமாடுகிற ஒரே ஒரு வேதம் திருக்குர்ஆன். இடையில எல்லாம் காணாம போகாது, இடையில யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இறக்கியவன் எவனோ அவனே திரும்ப கூப்பிட வேண்டும். ஒரு சில மூத்த துறை சார்ந்த அதிகாரிகளை நியமிப்பவர்களை திரும்ப பெற்றுக் கொள்வது போல அல்லாஹ் இறக்கினால்
அவனே பாதுகாக்கிறான், அவனே கடைசியாக மீண்டும் தூக்கிக் கொள்வான். தூக்கிக் கொள்ளுகிற போது ஏடுகள் மட்டுமல்ல, எந்த உள்ளங்களில் எல்லாம் குர்ஆன் இருந்ததோ அந்த ஹாஃபிஸ்கள் எல்லாம் அந்த கியாமத் நாளில் மறந்து போவார்கள். உலகத்திலே குர்ஆன் இருக்காது. ஏனென்றால் இறக்கியவன் அதை கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறான், மறக்கடித்து பெற்றுக் கொள்ளுகிறான். கடைசி நாள் வரையிலும் இந்த உலகத்தின் பாதையை தீர்மானிக்கிற சக்தியாக திருக்குர்ஆன் இருக்கிறது. திருக்குர்ஆனை தவிர உலகத்தில் எந்த வேதத்திற்கும் அந்த பாக்கியம் இல்லை. சரி, குர்ஆனுடைய சிறப்புகளுக்குள்ளாகவே நீண்ட நேரம் நாம் போக வேண்டியதில்லை. விஷயம் குர்ஆன் வெற்றி பெற்றதற்கான மிகப்பெரிய பின்னணி எத்தனையோ விஷயம் சொல்லலாம். முத்தாய்ப்பாக முத்து போல ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், எத்தனையோ வேதங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் எழுதப்பட்ட ஏராளமான நூட்கள் எல்லாம், அந்த நூட்களை பற்றி பிடித்து பேசிய சமய தலைவர்கள் எல்லாம், ஏன் உலகத்தின் அத்தனை நூல்களும் பேசியது இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களை திருத்த சில மேம்பாடுகளை பேசியது. திருக்குர்ஆன் மட்டும்தான் உலகத்தோடு சேர்த்து மறுமையை பேசியது. மறுமையை பேசுகிற, மறுமைக்கு தனி அட்டவணை கொடுக்கிற, மறுமையின் காட்சிகளை விவரிக்கின்ற, மறுமையின் விசாரணையை சொல்லுகின்ற, மறுமையில் தப்ப முடியாததை எச்சரிக்கின்ற, மறுமையில் யார் யாருக்கு என்னென்ன என்று பட்டியல் போட்டு தண்டனைகளை தரம் பிரித்து தருகிற உலகத்தில் எந்த வேதமும் கிடையாது, குர்ஆன் ஒன்றை தவிர. இன்றைக்கு அந்த மறுமை குறித்த நம்பிக்கை குர்ஆன் எதன் மூலம், எந்த கருத்தின் மூலம் உலகத்திலே மேம்பட்ட வெற்றியை பெற்றிருக்கிறதோ அந்த மறுமை குறித்த நம்பிக்கையில் நாம் பின்னடைவில் இருக்கிறோம். குர்ஆன்ல ஈமான், உங்களுக்கு தெரியும், ஈமான் கொள்றது நிறைய விஷயம். அல்லாஹ்வை கொண்டு, மலக்குகளை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, நன்மை தீமை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நடக்கிறது என்பதை கொண்டு, மீண்டும் மறுமையிலே எழுப்பப்படுவோம் என்பதை கொண்டு என்றெல்லாம் 6-7 செய்திகள் இருந்தாலும் அடிக்கடி குர்ஆனில் திரும்ப திரும்ப வருவது ரெண்டு ஈமான். மன் கான மின்கும் யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளை நம்பி. மற்றது எல்லாம் விட்டுட்டாங்களா? திரும்ப திரும்ப சொல்றது ரெண்டு மேட்டர் தான். அல்லாஹ்வை நம்புதல், மறுமை நாளை நம்புதல். மறுமையை முன்னிறுத்தாத வரை மனித குலம் திருந்தாது. மறுமையை முன்னிறுத்தாத வரை மனிதன் பயப்பட மாட்டார். மறுமையை முன்னிறுத்தாத வரை உலகத்தில் குற்றங்கள் குறையாது. இன்னைக்கு மறுமை குறித்த நம்பிக்கையில் முஸ்லிம்கள் ரொம்ப பின்னடைவில் இருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி அல்ல, இந்த வேதத்தை பற்றி பிடித்து வாழ்பவர்களாக சொல்லுபவர்கள். சொர்க்கமும் நரகமும் ஏதோ சந்தோஷமான சோகமான கதைகள் அல்ல. கபருடைய வாழ்க்கை என்பது போய் பார்க்காத காரணத்தால் இல்லை என்ற முடிவுக்கு வர வேண்டாம். உலகத்திலேயே ஆக உறுதியான ஒரு செய்தி கபருடைய வாழ்க்கை, மௌத்துடைய வாழ்க்கை, மௌத்துக்கு பிறகு உள்ள சம்பவங்கள். அன்றைக்கு திருந்தியது என்று ஒரு கூட்டத்தின் வரலாற்றை நாம் புகழாரம் சூட்டி ரசூலுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால இருந்த சஹாபாக்களை பேசுறோம்னா அவர்கள் ஒவ்வொரு நொடிக்கும் சொர்க்கத்தை முன்வைத்து அமல் செய்தார்கள், நரகத்தின் பாதுகாப்பை வைத்து அமல் செய்தார்கள். உங்கள யார் இதை செய்வா அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய காரியத்தை கொடுப்பார்கள், பேசாம உட்கார்ந்துருப்பாங்க. அடுத்து சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜஸாவுல் ஜன்னah, இதை செய்பவருக்கு சொர்க்கம் நிச்சயம். துள்ளி எழுந்து 4 பேர் எந்திரித்து விடுவார்கள். சுவனத்தின் மீதான அழுத்தம், அவர்களுடைய மனதிலே கொண்ட ஆழமான நம்பிக்கை. இன்னைக்கு சொர்க்கம் நரகம் காட்சி பொருளாக ஏதோ அச்சுறுத்தும் செய்தியாக மட்டும் பார்க்கப்படுவது தவறு. உலக முஸ்லிம்களுக்கான ஒரே ஆதாரம் அந்த மறுமை. அந்த நம்பிக்கையில மட்டும் ஓட்ட விட்டுட்டா நரகத்தில இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட, ஏன் அல்லாஹ் உட்பட எந்த விதத்திலும் நரகத்தில இருந்து வெளியே கொண்டு வர மாட்டார். இந்த நம்பிக்கை சரியாக இருக்க வேண்டும். மறுமையின் நம்பிக்கை. உங்களில் யார் இதை செய்கிறார்களோ சுவனத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னது தாமதம், பெரும் பெரும் படை எழுந்துவிடும். காரணம், இந்த உலகத்தை நம்பினதை விட அவங்க சொர்க்கத்தை நம்பினாங்க. நமக்கு முழுக்க 99.9% இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை உண்டு. காரணம், வாழ்றதுனால, பார்க்கறதுனால. அந்த உலகம் பார்க்கப்படாத காரணத்தாகவே இன்னமும் நம்பல. பார்க்காதையெல்லாம் நம்பலைங்கிற மாதிரி வந்தா கடைசியில் மூசாவின் கூட்டத்தினர் போன்று அல்லாஹ்வையும் நேர்ல காட்டி என்கிற அபத்தமான முடிவுக்கு வர வேண்டியிருக்கும்.
மறுமை ஆக முக்கியமானது. பேரிச்சம்பழத்துல பாதி சாப்பிட்டு நின்றுட்டு இருப்பார் வெளியில ஒரு சஹாபி. பாதி சாப்பிட்டு மீதி பாதி வாயில போடல. அறிவிப்பு வரும் பதில் போர்க்களத்திற்கு கடலாளத்திடம் போறாங்க. அவரு திரும்ப ஒரு காட்டரவி கிராமவாசி அப்படி திரும்ப கேட்டார், சொல்ல போனா போறாங்க சரி, நம்மளாம் போனா என்ன கிடைக்கும், இல்ல சொர்க்கம் கிடைக்கிறத பதில கலந்து கொண்ட அத்தனை பேருக்கு சுவனம்னு அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. பாதி பழம் தூக்கி வீசி விட்டு ஓடுவார். போய் கடைசியில் அதே பதில சகிதம் ஆகிடுவார். சொர்க்கமோ நரகமோ முன்னிறுத்தப்பட்டால் இந்த உலக சார்ந்த நம்பிக்கைகளை விடவும் அதிகமாக அவைகளை நம்பியவர்கள் சஹாபா பெருமக்கள். இன்றைக்கு இந்த மறுமையினுடைய நம்பிக்கையில நாம் பின்னடைவில் இருக்கிறோம். எத்தனை எத்தனை அறிவாளிகள் அந்த கபருக்கு என்னென்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு கிழவிக்கு அதற்கு உமர் ரலியல்லாஹு தெரியாம பேசிட்டே இருப்பாங்க. அந்த அம்மாவும் இவங்க ஜனாதிபதி அமீருல் மோமினின்னு தெரியாமையே அந்த அம்மாவும் பேசிட்டே இருக்கும். உமர் ரலியல்லாஹு திட்டிட்டு இருக்கோம். அவர் என்னத்தை ஆட்சி நடத்துறாரு, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எனக்கு ஒன்றும் கொடுக்கல, நான் அவர் ஆட்சியில் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு கடைசியில் இவர் அப்படியே கூட்டிட்டு வந்து, நான் தான் அமீருல் மோமினி, நீ சொன்ன கோரிக்கை சரி, நான் இப்படியெல்லாம் வாங்கிட்டேன்னு நான் இப்ப எல்லாத்தையும் தர்றேன், இதுவரை கொடுக்காததுக்கு மனுஷன் அவர் கையில அந்த கிழவி கையில கொடுத்து ஒரு ஒப்புதல் பத்திரம் போல ஒரு ஓலையில ஒரு துணியில எழுதி வாங்கிக் கொள்வார்கள். ஒரு துணியில அந்த பெண்ணினுடைய ஒப்பத்தை பெற்றுக் கொள்வார்கள். எதுக்கு தெரியுமா? உமர் கலீஃபாவாக இருந்த போது நான் கேட்டதற்கு இவ்வளவு சரியாக உமர் திரும்ப கொடுத்தார்னு எழுதி வாங்கி அந்த துண்டு துணியை மடிச்சு வச்சுட்டு வீட்டுல இருக்கிறவங்களை கூப்பிட்டு மறக்காம என்னோட கபூர்ல இந்த துண்டை போட்டுருங்க. ஏன் தெரியுமா? கபரின் வேதனை கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. இந்த துண்டு குடிமக்களுக்கான தேவைகளை சரியாக செய்து முடித்த ஒரு அரசர் என்ற அடிப்படையில், ஒரு அதிபர் என்ற அடிப்படையில் அந்த கபரின் வேதனையிலிருந்து தப்பிக்க ஏதாவது வேணும், இந்த துண்டை உள்ளே போட்டு விடுங்கள். அப்துல்லா இப்னு அனீஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வைத்திருந்த குச்சியை அவருக்கு கொடுத்ததால் மௌத்தா போற வரையும் குச்சியை பத்திரமா வச்சு வீட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இந்த குச்சியை என்னோட கஃனுக்குள்ள வச்சிருங்க, என்ன அப்படியே அடைக்கிறங்க, கபரில் நான் தப்பிக்க வேண்டும். துன்யாவின் வாழ்க்கையின் நம்பிக்கையை விடவும் அவர்களுக்கு கபரின் நம்பிக்கை கூட இருந்தது, ஆகிரத்தின் நம்பிக்கை கூட இருந்தது. வரலாறு முழுக்க வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு புகழ்கிறோம் என்று சொன்னால் உலகத்துக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு கூட்டத்தை நாம புகழல. இதுவரையும் வரலாறுல எங்கேயும் அப்படி இல்லை. எத்தனை கோடீஸ்வரம் வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை அரசர்கள் போயிருக்கிறார்கள் தெரியுமா? மறுமை முன்னிறுத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தை விடவும் சுவனமும் நரகமும் கபரும் அங்க இருக்கிற பல்வேறு காட்சிகளும். கல்லல்லாடி சட்டையை வாங்கி ஒருத்தர் வச்சுக்கிட்டாரு. கபர்ல இருக்கிறப்போ கபருக்குள்ள கல்லல்லாடி செல்லத்தினுடைய சட்டையை உள்ளுக்குள்ள வைக்க வேண்டும், ரசூலுடைய ரோமத்தை வைக்க வேண்டும். அலிரதி அல்லாஹு அன்ஹுவை குளிப்பாட்டிய போது அலிரதி அல்லாஹுடைய வீட்டில உள்ளவர்கள் கல்லல்லாடி செல்லத்தினுடைய மேனியின் வியர்வை துளிகள் சிலவற்றை ஒரு குப்பியில அடைத்து வைத்திருந்தால் அந்த குப்பியை ஜனாதாவில குளிப்பாட்டுகிற போது ஊற்றி விடப்பட்டது. அதற்கு அலிரதி அல்லாஹ் வந்தவர்களை இப்படி நிறைய செய்திகள். வாழும் உலகத்தை விடவும் இனிமேல் கண்மூடியதற்கு பின்னால் போய் சேரும் அந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை, அதனுடைய நம்பகத்தன்மையை முஸ்லிம்கள் அன்றைய காலத்தில் பெரும்பாலும் முழுமையாக நம்பினார்கள். இன்றைய தினம் எவ்வளவு தூரம் அந்த விஷயத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். அதுல கபரு உண்மை பல தடவை சொல்லியிருக்கோம். மஸ்ஜிது நபவி இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பள்ளிவாசல் அல்ல, ஆக சின்ன பள்ளிவாசல், மதீனால இருக்கிற பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை இதுவரையும் 6 தடவை விஸ்தீர்ணம் பண்ணியிருக்காங்க. 6 தடவை விஸ்தீர்ணம் பண்ணப்பட்டிருக்குது. இன்னமும் வருங்காலத்தில் கூட்டம் போதாது, இன்னமும் அது விரிவுபடுத்தப்படும். டோட்டலாக இன்றைக்கு மதீனா உட்கார்ந்து இருக்கிற இடத்திலேயே அந்த பள்ளிவாசல் உட்கார்ந்து இருந்தாலும் வியப்படைவதற்கு இல்லை. ஆனா 6 முறையும் விஸ்தீரணிக்கப்பட்டதுல 2 தடவை விஸ்தீரணிக்கின்ற போது ஒட்டி இருக்கின்ற சஹாபாக்களினுடைய கபராக இருக்கிற ஜன்னத்துல் பக்கி என்ற கபருஸ்தானை பள்ளிவாசலுக்கு சேர்த்துவதற்காக வேண்டி சவுதியினுடைய மார்க்க அறிஞர்கள்ட்ட பத்துவா கேட்டு அவர்கள் சொல்லுவார்கள், கொடியை தோண்டி எலும்பாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் எடுத்து வேற இடத்துல அடக்கம் பண்ணிட்டு வேணா பள்ளிவாசல் கட்டலாம். அப்படியே கீழே மையத்து இருக்கவே மேல தரையை போட்டு பள்ளிவாசல் கட்டக்கூடாது. ஒரு இரவு காலங்களில் அந்த கபறுகளை அப்புறப்படுத்துவதற்கு யாரெல்லாம் அந்த வேலையில் ஈடுபட்டார்களோ இன்றைக்கு வரையும் அந்த அரசு ஊழியர்களுடைய கருத்தும் இருக்கிறது, அவர்களும் இருக்கிறார்கள். ஜனாதாக்கள் எதுவும் ஆகவில்லை, ஒன்றும் ஆகல, ஒரு சின்னம் படல.
ஊருக்குள்ள உலாவரவங்களுக்கு கூட உடம்புல காயம் இருக்கும், அங்கே எதுவும் நடக்கிறது. நிதர்சனமான சாட்சிகள் இது. கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடி 1300 வருஷத்துக்கு முன்னாடி அடக்கமாகி போயிருக்கிற உடம்புல எலும்பு கூட கிடைக்காது, எலும்பு கூட இருக்கக்கூடாது. நம்ம ஊர் கபிரிஸ்தானுங்கள்ல ஒரு வருஷத்துல அடுத்தடுத்து மையத்தை புதைக்கிறதுக்காக தோண்டுகிற போது கூட எலும்பு சரியா கிடைக்கிறது இல்லை. எலும்புகள் கூட ஒரு கூறாகவும் நேராகவும் மனித உடலை ஒட்டியும் கிடைக்காது என்கிற போது 1000 ஆண்டுகளை தாண்டி புதைக்கப்பட்டு விட்ட ஒரு கபிரிஸ்தானிலிருந்து வீட்டிலே தூக்குபவரை தூக்கி கொண்டு போவது போல எடுத்து இன்னொரு இடத்துல அடக்கம் செய்துவிட்டு மஸ்ஜித் நபவி விஸ்தரிக்கப்பட்டது என்பது விஸ்தீர்ண பணியில இருப்பவர்களுக்கும் தெரியும். சவுதியினுடைய அரசு குறிப்புகளும் கெசட்டுகளும் இன்றைக்கு வரையும் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த குறிப்புகள் கபிரனுடைய காட்சிகள் உண்மை. 6 கிரந்தம் சஹீஹான கிரந்தம்னு சொல்றோம். அதுல வர்ற ஹதீஸுகள்லாம் சஹீஹான ஹதீஸுங்கிறோம். உலக புகழ் பெற்ற திருமதி என்கிற ஹதீஸ் நூல் திருமதியில இருக்கிறது. ஒரு போருக்கு போன இடத்துல ஒரு சஹாபி டென்ட் போட்டு, ஒரு சின்ன டென்ட் அவரு அளவுக்கு போட்டு அதில் தங்கியிருப்பார். கூட 1-2 நண்பர்கள் இருந்தார்கள். அவருக்கு தெரியாது அவர் ஒரு கபர் மேல டென்ட் போட்டிருக்காருன்னு. நீண்ட நேரத்திற்கு பிறகு அமர்ந்திருக்கிற போது சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி என்று நாம் சொல்லுகிறேன் 29வது சிசுவனுடைய துவக்க சூரா சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி எதிரில் முல்க் ஒவ்வொரு ஆடாக்குள் விஷயம் கபீர் என்று தொடங்குகிற அந்த சூறாவை முழுசா தன்னுடைய கால்களில கபூர்ல இருந்து கேட்டிருக்காரு. இது யாரோ எழுதுற கட்டுக்கதை வரலாறுலாம் இல்லை. நீங்களும் நானும் உறுதியாக ஹதீஸ்களை நம்பிக்கொண்டிருக்கிற திருமதி ஷரீஃபினுடைய அறிவிப்பு இது. அடிச்சு உளுந்து எல்லாம் பயந்து போய் உள்ளுக்குள்ளிருந்து சூரத்துல் முல்க் வந்ததை கேட்டுவிட்டு வேகமாக வேலைகளை முடித்துவிட்டு திரும்பியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்வார்கள், சூரத்துல் முல்க்குன்னு ஏதாவது விசேஷம் இருக்குதா? நாங்கள் போய் கூடாரம் அடித்த இடத்துல கபர் இருந்தது, கபருக்குள்ள இருந்து ஒரு ஆள் சூரத்துல் முல்க் ஓதுவதை நாங்கள் கேட்டோம், அப்படி ஏதாவது அதுல வியப்பு உண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் முல்க்கை சொல்வார்கள், இயல் முன்ஜியத்து இயல் மானிஅத்து மின் அஸாபில் கபர், கபருடைய வேதனையில இருந்து பாதுகாப்பதும் அந்த வேதனையை தடுப்பதும் அந்த சூரா என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று தொடுத்து இன்று வரை கபராளிகளுக்கு சூரத்துல் முல்க் ஓதுகிற பழக்கம் ஒரு பண்டைய நெறியாக இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, திருமதி ஷரீஃபில் சூரத்துல் முல்க்கினுடைய சிறப்புகள் என்கிற தலைப்பிற்கு கீழ் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. போய் கபரிலே அமர்ந்த போது கேட்ட சட்டம் ஏதோ ஒரு அறிவிப்பு 2 அறிவிப்பாக இருந்தால் கட்டுக்கதையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம் என்றெல்லாம் சொல்ல முடியும். உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஆதாரங்களை கொண்டிருக்கிற ஒரே செய்தி கபருடைய வாழ்க்கை. எந்த வகையிலும் தப்புவதற்கு வழி இல்லையே. எனவே ஒரு மனிதன் தன்னுடைய இந்த உலகத்தை பார்ப்பதை விட அதிகமாக தயவு செய்து மறுமையை யோசித்து யோசித்து காய் நகர்த்துங்கள், வாழ்க்கை வெற்றியாக முடியும். மௌத்தை யோசித்து யோசித்து காயை நகர்த்துபவன் நிச்சயமாக வெற்றி பெறுவார். எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் கடந்து வரும்போது விட்டு போட்டு போக வேண்டியதான. குர்ஆன்ல வருது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி 4 வார்த்தை, லஹீபுன் வலஹூன் வதீனத்தும் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாசுரும் பில் அம்வால் பல் அவுலாத். 4 செய்தி சொல்றாங்க. இந்த உலக வாழ்க்கைனா இதுதானமா. துனியாவுக்கு இலக்கணமாக சொல்லலாம். துனியாவுக்கு தாடி விளக்கம் என்ன? 1 விளையாட்டு பருவம், 2 கேளிக்கை பருவம், 3 அலங்காரமும் பெருமையும், 4 பொருளை சேர்க்குதல் மக்களை பெருக்குதல். 4 பருவம். ஒவ்வொரு பருவத்தையும் கடக்கிற போது கடந்த பருவம் எவ்வளவு வெட்கக்கேடாக இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் முதல் பருவம் விளையாட்டு. இன்னைக்கு சின்ன பிள்ளைய பண்ணிட்டு இருக்குதுல்ல, என்ன பண்ணுதுன்னு தெரியாது, எதுக்கு பண்ணுதுன்னு தெரியாது. பூரா மண்ணிலேயே ஊடு கட்டி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அடுப்பு கட்டி அதை பண்ணி இதை பண்ணி மண்ணிலேயே கோபுரம் அமைச்சு 3/4 மணி நேரம் கழிச்சு அவங்க அம்மா கூப்பிட்டவுடனே எடுத்து வச்சுட்டு போயிடும். பிள்ளைகள் மணல் கோபுரம் கட்டுவது போல் அல்லாஹ் சொல்லுகிறான், இது விளையாட்டு துன்யா. எல்லாம் அமைச்சு எல்லாம் பண்ணி பயங்கரமா கட்டி முடிச்சு நல்லா இருக்கா இது எலிவேஷன் கரெக்டா அமைச்சிருக்கா, எல்லாம் பண்ணிருக்கா, அவ்வளவுதான். இவர் மௌத்தா போயிட்டே இருக்க. மணல் வீடு கட்டி உதைத்து விட்டு போகிற குழந்தையை போல வாழ்க்கை எல்லாம் சொல்லுகிறான். 2வது லகுன்னா விளையாட்டுகள் ஆர்வம். பூரா கிரிக்கெட் அது இது எல்லாம் எல்லா காலத்தையும் எடுத்துக்கலாம். அது ஒரு பருவம். அப்படியே கொஞ்ச நாள் அதுலயே ஓடும். அந்த விளையாட்டை போய் மணிக்கணக்கு அப்படி உட்கார்ந்து பார்த்தனான்னு 60 வயசுல யோசிப்பாரு.
அந்த பருவத்தில் இருக்கிற போது அந்த வேகம் வேலை செய்வதில்லை. குழந்தை இடத்துல போய் மண்ணை போய் இப்படி வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க, மண்ணுடைய அந்த வீடு நினைக்குமா? இப்படி எல்லாம் கற்றையான தத்துவம் பேச முடியாது. அந்த பருவத்திற்கு அது அழகாக தெரிகிறது. கிரிக்கெட்டை ரசிக்கிற நேரத்தில் அது அவருக்கு அழகாக தெரிகிறது. எப்போது முட்டாள்தனம் என்று தெரியும் அடுத்தடுத்த பருவத்திற்கு போகிற போது. அல்லாஹ் சொல்றான், ஃபர்ஸ்ட் விளையாட்டு, இரண்டாவது கேளிக்கை, மூணாவது ஃபுல்லா மேக்கப் பண்ணிட்டு சுத்துறது. கொஞ்ச நாள் வரை தன்னை அலங்காரப்படுத்திக்க, அப்படி இப்படி ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல், இது முழுக்க என்ன துனியாவுக்காக. குரான் அலங்காரப்படுத்த வேணாம்னு சொல்லல. குரான்ல ஒரு இடத்துல அலங்காரப்படுத்துங்கன்னு வர்ற இடம் எங்க வந்து தெரியுமா? உங்களுடைய தொழும் இடத்தில் உங்கள் அலங்காரத்தை காட்டுங்கள். நாம தொழுகிற இடம் மட்டும்தான் அதிகமா வரும். கதிரில் ஒரு வேட்டி ஊட்டிட்டு வருவாரு, அல்லாதான் பாதுகாக்கிறது வேட்டி. வெளியில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் சொல்லுங்க, ஒரு மேரேஜுக்கு போய் சொல்லுங்க, ஒரு வெளியில ஏதாவது போய் சொல்லுங்க, காட்ட வேண்டும் என்று அலங்காரத்தை எங்கு சொல்லுகிறானோ அந்த இடங்கள்ல ஆக மோசமான ஊட்டிட்டு வருவார் ஆடைகள். ஆக கொஞ்ச நாள் பருவம் எப்படி போகுமா? அல்லாஹ் சொல்றான், அலங்காரங்களில் போகும், மேக்கப்பிலேயே போகும், அதற்காக வேண்டி பிரயாசம் எடுத்துக் கொள்வதிலேயே கழியும். அதையும் தாண்டும் போது 4வது ஸ்டேஜ் அல்லாஹ் சொல்லிட்டான். கடைசி என்னன்னா, காசை பெருக்கிறது, மக்களை உருவாக்குவது, பெருக்குவது, மக்களை வளர்த்துவது எல்லாம் செஞ்சு முடிச்சுது. இந்த 4 முட்டாள்தனம்னு சொல்லி கபருக்கு போனது தெரிஞ்சு. உலகத்துல எங்கே இது அப்படியேலாம் நிற்காது. ஒவ்வொரு பருவத்தை தாண்டப்ப இன்னொரு பருவம் வருதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இது நடக்குதுன்னா இதுக்கு அடுத்த பருவம் ஒண்ணு அவசியம் நடந்தாகணும். போய் அங்க கபருக்குள்ள வைக்கிறப்ப தெரியும் எல்லாம் முட்டாள்தனம். மண் வீடு கட்டியது முட்டாள்தனம், விளையாட்டுகளை ரசித்தது முட்டாள்தனம், மேக்கப்பு போட்டு சுத்தறது முட்டாள்தனம், காசு பணங்களை சேர்ந்தது முட்டாள்தனம். ஆர்வம் ரசிகனுடைய அரசவையில இருந்து பெங்களூரில் ஒருத்தர் இருந்தார். அதாவது சமயத்துல பார்த்தா உளர்ற மாதிரி தெரியும், சமயத்துல பார்த்தா தத்துவமா பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சைத்தானவங்க, ஒரு மாதிரின்னு சொல்லலாம். அவங்க வந்து பெரிய அரச ஒருத்தர் ராஜா பிரம்மாண்ட மாளிகை கட்டி இதுல குறை இருக்கான்னு வந்து எல்லாத்தையும் பார்க்க விட்டான். எல்லா இன்ஜினியர்ஸும் வந்து பார்த்தாங்க, எந்த குறையும் கிடையாது, கடைசி வரையும் கிடையாது. கடைசியில் அறிவித்தான், யாராவது குறை கண்டுபிடித்தால் பரிசு தர்றேன். இந்த போனார் ஆர்வம் ரசிகனுடைய அரசவையிலிருந்து அந்த பெங்களூர் போனார். சமயங்களை ஒரு மாதிரியா பேசுவார்ல, அவர் தான் போனார். நேர போய் உள்ள பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வந்து சொன்னார், 2 செய்யலாம், 2 குறை கண்டுபிடிச்சேன். நீ மட்டும் குறைய நிரூபிக்குது, உனக்கு எல்லா பரிசும் தர, எல்லாம் 2 பரிசு. என்னன்னா, இவ்வளவு கட்டி முடிச்சே இல்ல, இதுவும் நினைக்காது, இதுக்குள்ள நீங்க இருக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ இந்த பக்கம் வந்தேன்னா இது சத்திரமா இருக்கும், இல்ல பாலத்து மண்டபமா இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல, நீ வளைச்சு மாடி கட்டலாம், எவ்வளவு வேணாலும் கட்டி வைக்கலாம். கற்ற நீ அதுல குடியிருக்க முடியாது. உனக்கு குடியிருக்கிறதுக்கு வேற ஏரியா தான் வச்சிருக்கான். ஆக ஒரு சின்ன கட்டு, நீயும் இருக்க முடியாது, உன் கட்டடமும் இருக்காது. இந்த 2 குறை மட்டும் இந்த கட்டடத்துல இல்லைன்னு சொல்லு, முழுமையாக ஒத்துக்கொள்வார். இது வந்து இந்த மாளிகையில் இல்லை, உலகத்தின் எல்லா மாளிகையிலும் உண்டான குறை. உலகம் அப்படித்தான், பருவம் மாறி மாறி வருகிற போது ஒரு பருவம் வரும், அனைத்தும் முட்டாள்தனமாக வாழ்ந்து விட்டோம் என்கிற விஷயம் புரியும். புரிகிற போதுதான் எவ்வளவு தூரம் இப்படி ஆயிட்டோம் தெரியும். அப்போ யோசனை கபூர்ல போய் ரூக கபூருக்கு எடுத்துட்டு போய் கபூர்ல வழக்குகளுடைய கேள்விகளுக்கு முடிஞ்சு நேர அது அல்லாட்ட நீதி விசாரணைக்கு போறப்போ எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். குரான்ல 4-5 இடத்துல வருது. என்னன்னா, இன்னும் ஒரு தடவை அனுப்பிச்சு விடுங்க, நாங்க நல்ல முறையில் நல்ல அமல் செஞ்சுட்டு வர்றோம். வழக்கமான அரசியல்வாதி வாக்குறுதி மாதிரி இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இதெல்லாம் ஒரு பேச்சு, இது எல்லாம் பேசுறேன். குரான்ல இருக்கிற வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது ஒரு வார்த்தை, இதை நீ சொல்ற. ஒரே 27 மாடி பில்டிங், 27 மாடி, கீழே உட்காந்து ஒரு 4 பேர் பேசிட்டே இருந்தாங்க. சரி வாங்க ரூமுக்கு போகலாம், 27வது மாடியில் இருக்குது அவங்க ரூம். போலான்னு ஏறினாங்க, கரண்ட் போயிடுச்சு, அல்லது லிஃப்ட் ரிப்பேரு, லிஃப்டில் போக முடியல. 27 மாடி ஏறி கடைசியில் போகிறதுல சாமானியமாகுது, பெரிய பெரிய தளங்கள் ஒவ்வொன்றும். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணான், மாறி மாறி கதை சொல்லிக்கிட்டே வருவோம்.
ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொருத்தர் கதை சொல்லணும். இந்த ஃப்ளோர்ல நீ சொல்லு, அந்த ஃப்ளோர்ல நீ சொல்லி, இப்படி படி ஏறிக்கிட்டே இருக்கலாம். நீண்ட படி படாத பாடுபட்டு கதை கேட்டுட்டு ஆளுக்கு ஒரு கதை பேசி 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 27வது மாடிக்கு போனப்ப ரவுண்டு முறைப்படி அவனோட ஒருத்தனோட முறை வந்துச்சு. கொஞ்சம் நீங்க இதுவரை எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சோக கதை சொல்ல போறேன். 27வது மாடியில என்னடா சோக கதை? ரூம் சாவியை கீழே வச்சுக்கலாம். என்ன செய்வது தெரியுமா? போய் 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 ரூக்கு பிரிச்சு மவுத்தாய் எல்லாம் அடக்கம் பண்ணி அங்க போய் கொஞ்சம் திரும்ப அனுப்பியாதான், கொஞ்சம் திரும்ப அனுப்பியாதான். நல்ல முறையில் நாங்க அமர்ந்து திரும்பி வந்துடுறோம். இத்தனை மாடிகள் ஏறியதற்கு பிறகு அங்கேயாவது கீழே வந்து தாண்டி எடுத்துட்டு போலாம், ஒன்றும் தப்பில்லை. மவுத்தா போனது திரும்பி வந்தா உலக்கையிலேயே அடி கொடுக்கும். ஆமா, நம்ம வீட்டுல வாப்பா ஆனா வாப்பாவை அடக்கம் பண்ணி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அவர் அப்படி நினைச்சு வீட்டுக்கு வந்தாருன்னா ஒன்னு விளக்கமாத்துக்கட்டை எடுக்கும், ஒன்னு உலக்கை எடுக்கும். பாப்பாவெல்லாம் அப்புறம் 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வீட்டுல உனக்கு பேரு வாப்பா, இப்ப பேய். 3 மாசத்துக்கு முன்னாடி அம்மா, இப்ப பெசாச்சு. காசு கருப்பு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு ஓட ஓட விரட்டிடுவாங்க. போயிட்டா திரும்ப வரவும் முடியாது. வர்றதுக்கு சாத்தியம் இல்லைங்கிறது வேற. வரவும் முடியாது. வந்தால் உலகம் ஏற்காது. எத்தனை மாடிக்கு போனாலும் இறக்கணும் வந்து ஜாதி எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு போனா திறக்கலாம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கூட அந்த ரூமுக்கு போக முடியும். இது இந்த வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா, இந்த வாழ்க்கையினுடைய ஆயுசு கரெக்டா முடிஞ்சதுன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரியை தாண்டி ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. ஆனா படைக்கிறது கீழெல்லாம் போட்டான். டேட் ஆஃப் பர்த் எழுதுறப்பவே டேட் ஆஃப் எக்ஸ்பைரியே எழுதிட்டாங்களா? நீ பிறந்தது இவ்வளவும், நீ போக வேண்டியது இவ்வளவும். இந்த போக வேண்டியதை மட்டும் சொல்றது இல்லை, அதை மாத்திரம் சொல்லாம என்ன சொல்ல ஆரம்பிச்சா அது தனியா ஒரு விவகாரம் ஆயிடும். வாழ்க்கை பூரா சோகமாயிடும் மட்டுமல்ல, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிற மாதிரி அதுக்கும் கூட வீட்டுல இருக்கிறவங்களாம் பத்திரிக்கை அடிப்பான். இன்ன தேதியில் இன்னாரவர்கள் இறந்து போவதால் தாங்கள் குடும்பத்தினர் வந்து கணக்கு கொண்டு இல்லையா? இறப்பின் செயல் தெரிந்தால் எவ்வளவு கூட்டாகிவிடும் தெரியுமா? இறப்பின் செயல் தெரிந்தால் வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போய்விடும் தெரியுமா? எனவே போகிற வரைதான் சகோதரர்களே, தாண்டுகிற போது, கண்ணை மூடுகிற போது, அதற்கு பிறகு உள்ள அந்த உலகம் ரொம்ப வெறுமையாக இருக்கிறது. நம் கையில எதுவும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு பெரிய ட்ரையால் 4 நாளைக்கு ஊருக்கு போறதுக்காக வேண்டி 4 ட்ரெஸ், கடற்கையை, துண்டு, பேஸ்ட், பிரஷ், பவுடர் எல்லாம் கடிதம் ஒரு பேக்கேஜ் தயாராகுது அல்லவா? ஒரு நீண்ட காலத்திற்காக வேண்டி நாம் போகிறோமே, லக்கேஜே இல்லாம போறதா? ஒண்ணும் இல்லாம யார் சோறு போடுவா? யார் துணிமாற்றி போடுவா? உலகம் ஒரு மேல் துணி மட்டும் போர்த்தி அம்மனத்தோடு அனுப்பி வைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களும் ஊரில் உள்ளவர்களும் டாட்டா சொல்லி அனுப்பி வைத்து விட்டால் அதற்கு பிறகு யாரும் தீட்டுவதற்கெல்லாம் ஆண் கிடையாது அல்லவா? அப்படி ஒரு மறுமையை முன்னிறுத்தித்தான் அல்லாஹ் கூப்பிடுகிறான். அந்த மறுமையை முன்னிறுத்தித்தான் குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனில் துன்யா பற்றி பேசிய வசனங்கள், வார்த்தைகளை விட 2 மடங்கள்ல 10 மடங்கு அல்லாஹ் தஆலா ஆகிரத்து சார்ந்த செய்திகளை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இதனுடைய மறுமையை முன்னிறுத்தாமலேயே போய்கொண்டிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல, உலகத்தை தடம் என்று கருதி மறுமைக்கு சேகரிக்காதவனை விட இந்த உலகத்துல முட்டாள் வேற யாருமே இல்லை. உலகத்தை பூரா அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு மறுமைக்காக மாறி மாறி சேமிப்பவனை விட புத்திசாலியும் வேற யாரு? உலகத்தின் பெரிய அதிகாரிகள் மறுமைக்காக சேகரம் செய்பவர்கள். பல முறை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். நல்லவர்களின் ஜனாதா போகிற போது, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தஃசீர்ல கூட கராதைக்கு பின்னாடி சொன்னேன், நல்லவர்கள் ஜனாதா போகிற போது சீக்கிரம் கொண்டு போ, அந்த ரூஹ் கட்டும், அஜ்ஜிலூனி, என்னை விரைவாக கொண்டு போ, என்னை சீக்கிரம் கொண்டு போ. கெட்டவர்களின் ரூஹ் போகிற போது சுமப்பவர்களுக்கு கேட்காது, ஐநூறு என்னை எங்க தூக்கிட்டு போறீங்க, எங்க தூக்கி கதறுவார். உண்மை அப்படித்தானே? குளிப்பாட்டும் போது மட்டும் மையத்துக்கு வாய் இருந்துச்சுன்னா எப்படி கதறு தெரியுமா? தன்னை அம்மனத்தோடு வைத்துக் கொண்டு ஒருவன் உடல் தைத்து விடுவதை ஆண் பெண் உலகத்தில் இருப்பவர்கள்
மானமுள்ள ஒருவராவது ஒத்துக்கொள்ள முடியுமா? ரூஹ் பிரிஞ்சதுக்கு பின்னாடி உள்ள உலகம் உங்களுடைய எந்த கண்ட்ரோல்லையும் இல்லை. போட்டத்தை கழிக்க முடியல, மேல பொத்துறாங்க, மேல வந்து விழுகிறாங்க, அத்தர் தெளிக்கிறாங்க, பக்தி பொருத்துகிறார்கள், ஐசில உப்பு வைக்கிறார்கள், இந்த பொல்லாத காலத்துல ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறார்கள். என்னென்ன நடக்கிறது? ஆய்வதற்கு எந்த சக்திகளும் இல்லாமல் அல்லவா போகிறோம்? இல்ல யாராவது எந்த மதத்திலேயாவது நீ முடிச்சுட்ட அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை பினிஷ் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? உலகத்தில் சமயங்கள் யாரும் அப்படி சொல்லவில்லை. அதிலும் குறிப்பாக மற்றவங்க எல்லாம் மறுஜென்மம் மறுபிறவி அப்படி இப்படியே பேசிட்டு இருக்கிறப்போ இஸ்லாம் மாத்திரம் தான் தெளிவாக பேசுகிறது. உள்ளதை உள்ளபடி அடுத்த வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை இது மாதிரி ஒரு முக்கியமான இரவுகள்லையோ ஒரு பொது மஜ்லிஸ்கள்லையோ நண்பர்கள் கூட பேசுறப்போ இல்லை, தனியா இருக்கிறப்போ கொஞ்சம் அதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு கால் இப்போ வர வருஷத்துல போயிட்டா எப்போ இருக்கலாம் அங்க வர வருஷத்துல போயிட்டா ஏதாவது அதுக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கான சூரியன் போல கண்ணுக்கு தெரிகிற அந்த வாழ்க்கைக்கான ஏதாவது நம்மள்கிட்ட இருக்குதா என்று கொஞ்சம் யோசிக்கலாமே. ஏன்னா புனித ரமதானில் அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிற நேரத்தில் தான் இந்த சிந்தனையை நாம் கொண்டு வர முடியும். காலமெல்லாம் நன்றாக வாழ்ந்தவர்களின் மரணங்கள் மிக நல்ல முறையில் போய்கொண்டிருக்கிறது, மிக நல்ல முறையில் இருக்கிறார்கள். இணையதளங்கள்ல தனிக்குள் அப்படின்னு ஒரு அரபு இணையதளம், பாதுகாப்பான பாதை அப்படின்னு தமிழ் படுத்தினாங்க. இந்த இணையதளத்துல உண்மை செய்தி இது, வெறும் கட்டுக்கதையெல்லாம் எழுதல. ஒரு சோல்ஜர் ராணுவ வீரரை பற்றிய செய்தி எழுதியிருக்கிறார்கள். சவுதியினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தனிக்குள் அவனுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் ஒருவர் திடீரென்று அடிபட்டு விடுகிறது. ஏதோ குண்டடிப்பட்டதற்கு பிறகு கைகால்களில் எல்லாம் படுத்த காயம், குழப்பாரான்னு தெரியல, தலைக்கும் அடிபட்டு இருக்கிறது. கடைசியாக அங்கிருந்து ரியாசனுடைய மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ரியாசனுடைய மருத்துவமனையில வைத்து அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார். ஊரில் இருக்கின்ற இஸ்லாமிய அழைப்பு பணியை அதிகம் செய்யக்கூடிய ஒரு பெரியவர், ஒரு ஆதி, அவரை கூட்டு போய் அழைத்து காட்டியிருக்கிறார்கள். குடும்பத்தினர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கு. அவர் ஐசியூல வச்சிருக்கிறாங்க அவரை. இவர் அந்த அனர்சனுடைய அந்த ஆதிகளுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த சோல்ஜர்ஸுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட இருக்கு. போய் அவர் பக்கத்துல இருந்து குடும்பத்தினர்கள் சொல்றாங்க, கலிமா சொல்லி கொடுங்க, ஷஹாதத் சொல்லுங்க. அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொல்லி இவர் இருந்து போனவர் சொல்லி கொடுத்தே இருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை வரவே இல்லை. இந்த ராணுவ வீரர் இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு குமிஞ்சு பார்த்தா அது வாயில ஏதோ முணுமுணுக்கிறாரு. பக்கத்துல போய் கால வாய்கிட்ட வச்சப்போ இந்த ஆள் சொல்லுகிறார், சத்தியமா திருக்குறான ஆவதாவா ஓதிக்கிறார், திருமறையை ஓதுகிறார். மகிழ்ச்சியாக சரளமாக ஒரு ஹாபிஸ் ஓதுவதை போன்றவரின் வாய் ஆக ஈனமான குரலில் முணுமுணுத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் திரும்பி இவர் ஓடிட்டு இருக்கிறது குரான் எல்லாத்துக்கும் கூண்டு கொண்டு வந்து நிறுத்துறதுக்குள்ள 1-2 பேர் மாத்திரம் கேட்கறதுக்குள்ள அவர் ரோடு பிரிந்து விட்டார். நீங்கள் யோசிக்கணும், சில பேருடைய மரணங்களை எல்லாம் ஆக புனிதமான மரணங்களாக வைத்திருக்கிறார். எத்தனை பேருடைய தனி மனித வாழ்க்கைகள் எவ்வளவு தூரம் புனிதத்திற்குரியவைகளாக இருக்கும்னு தெரியாது. அல்லாஹ் இந்த மரணங்கள் அப்படி வைத்திருக்கான். அதே சமயம் மிக மோசமான துர்பாக்கியமான சில மரணங்கள் கூட ஏற்படுகிறது. தௌபாவுக்கு வாய்ப்பில்லாத மரணங்கள் ஏற்படுகிறது. ஆக இந்த வாழ்க்கை முடிவடைகிற போது இதற்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கான தயாரிப்போ தேவையோ நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? அதனால இது போன்ற இரவுகளை பயன்படுத்தி இதுவரை செஞ்ச பாவத்தை பூரா கழுவி எடுத்துடணும். அதை அடுத்து இனி பாவம் செய்யாமல் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கிற அக்கௌண்ட்ல ஒன்லி நன்மைகள் மாத்திரமே விழ வேண்டும் என்ற முடிவுக்கு, குறிப்பாக வயதானவர்கள் அல்ல சின்ன வயதுக்காரர்கள் இந்த முடிவுக்கு வந்தால் பஞ்சகாலத்தில் சொல்லுவது போல அது அழகான தௌபா, அழகிய தௌபா, குறைந்த வயதில் செய்யப்படுகிற தௌபா. யார் யாரெல்லாம் தௌபா செஞ்சாங்கன்னு குரான்ல வருதோ அவங்க யாருமே பொய்யர்களோ கெட்டவர்களோ அல்ல. குரான்ல தௌபா செஞ்ச அத்தனை பேரும் நபிமார்கள். என்ன பாவம் பண்ணிட்டாங்க? குரான்ல தௌபா செய்யற அத்தனை பேரும் மிகப்பெரிய இறையடியார்கள் தெரியுமா? என்னோட பாவத்தை மன்னின்னு நாம வேணா வருஷத்துல ஒரு 4 தடவை கேட்கிறோம், அதுக்கு மேல கேட்கறது இல்லை பெரும்பாலான பேரு. குரான்ல யாருக்கெல்லாம் தௌபான்னு வருதோ அந்த தௌபாவை கேட்ட அத்தனை பேரும் மனித புனிதர்கள்.
மனித புனிதர்கள் எந்த தப்பும் செய்யல. உச்சகட்டமாக அதில் அருகநாயகன் நல்லதான் ஒரு நாளைக்கு 70 தடவை எல்லா சின்ன பெரிய அக்கறை பாவத்திலிருந்தும் அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று கேட்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து அல்ல தெரியாமல் கூட ஒரு பாவமும் செய்ததில்லை. தௌபா யார் செய்தார்கள் என்று புனிதர்களை எல்லாம் அல்லாஹ் வரிசைப்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? மலை போன்ற பாவத்தை வைத்திருக்கிற நீ வாய்ந்திருக்கிறே உங்களுக்கெல்லாம் ஷேக் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தல்லாஹு அலீஹி பற்றி தெரியும். வலிமார்களின் தலைவர்கள் என்று சொல்லுகிறோம், அவரை சுல்தானுல் அவுலியா என்று சொல்லுகிறோம், இறையர்களுக்கான திரிகள் என்று சொல்லுகிறோம். கௌதுல்லாஹ் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி தௌபாவுக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டவர்கள் கையேந்து பிரார்த்தனை என்று தெரியுமா? யாரெல்லாம் எப்படியாவது நீ என் பாவத்தை மன்னிச்சு, நான் செஞ்சிருந்த ஏதாவது பாவம் ஏதாவது இருந்தாலும் மன்னிச்சிரு, ஒருவேளை நீ மன்னிக்கலைன்னா என் கண்ணை கூடாக்கிற மறுமையில. காரணம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாவத்தோடு பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுறேன். கௌதுல்லாவும் இருக்கிறார்கள், அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறார்கள். ஏராளமான பாவத்தை செய்துவிட்ட குற்றவாளியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால போய் நிற்கணும்னு நான் ஆசைப்படல. ஒரு கால் நீ என்ன மன்னிக்கலன்னா தயவு செய்து மறுமையில் கூடாக்கி விட. பிரார்த்தனை செஞ்சது யார் தெரியுமா? உலகத்தில் மிகப்பெரிய இறைநேசன். ஒரு நைட்டில் அவன் மூஞ்சிய பார்த்து 40 திருடன் திருந்துவான் என்பது நாம் கேள்விப்பட்டிருக்கிறவர்கள். தெருவில போனால் அவர் முகத்தை பார்த்தவன் எல்லாம் முஸ்லீம் ஆவான், அவர்களின் வரலாறு. ஆனா நான் ரசூலை பார்க்கிற போது என்னுடைய கண் பாவம் இருந்துச்சுன்னு சொன்னா குருடாச்சு, இல்லைன்னா நீ வந்துச்சு. இறைவனிடத்திலே உருக்கி நம்முடைய கடந்த காலங்களுக்கான பாவ மன்னிப்புகளை வலிய பெற்றுக் கொள்ளவும், அடுத்த காலத்தில் இனிவரும் நாட்களிலாவது ஒரு நல்ல வாழ்க்கைக்கு இறந்து போன பின்னாலேயும் நல்லவர்கள் வாழ்த்தும் வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். போனது வந்தவன்லாம் வாழ்த்துறதல்ல, நல்லவர்கள் வாழ்த்த வேண்டும். அவர் ஒரு நல்லடியார், அவர் ஒரு இறைநேசர், அவர் ஒரு தொழுமையாகி, அவர் மார்க்க விஷயத்தில் சரியாக இருப்பார், தேவையில்லாம அப்படியெல்லாம் பொய் பேச மாட்டார், அவர் வட்டி வாங்க மாட்டார். இந்த மார்க்கத்தின் பெருமிதங்களை சொல்லி சொல்லி புகழக்கூடிய நாவுகள் இருக்குமானால் மையத்தா போனதுக்கு பின்னாடி இங்கே கேட்கிற அந்த சத்தங்கள் தான் அல்லாஹ்விடத்திலேயும் அதுதான் ஆதாரங்கள், ஆதார ஸ்ருதிகள். எனவே இறங்கிய குர்ஆனுடைய இரவில் நீங்கள் யோசிக்க வேண்டியது, குர்ஆன் நமக்கு முன்வைத்திருப்பது வெறும் உலக வாழ்க்கை மாத்திரமல்ல, அது எப்படியும் பார்த்தாயிரும். காசு இருக்கிறவனும் இந்த உலகத்தை பாஸ் பண்றான், காசு இல்லாதவனும் பாஸ் பண்றான். இன்னும் கொஞ்சம் நெஞ்ச வித்தியாசங்கள் இருக்கும், ஆனா எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். காசு இல்லாதவன் காலையிலிருந்து சாயந்தரம் வரை நடப்பான், காசு உள்ளவன் நடப்பதற்கு தனியா காலையில நேரம் ஒதுக்கி நடப்பான், இல்லையா? உலகத்துடைய போங்க குடித்தாங்க. ஏன்னா டெய்லி வேறு ஏதாவது வாகனத்துல உயர்ந்த வாகனங்கள்ல போறதுனால செப்பரேட்டா 1 மணி நேரம் நடக்க ஒதுக்கி ஆகணும்னு அவனுக்கு மருத்துவம் கம்பல்சரி. நீங்க நடக்கலன்னா ஆபத்து வந்துடும், காலையில போங்க. ஒரு காலத்துல நடக்க போறேன்னு சொன்னா மென்டல்ன்றுவாங்க, ஆனா இந்த காலத்துல நடக்கணும், நடந்தாகணும். நாள் முழுவதும் நடப்பவனுக்கும் 1 மணி நேரம் தனியாக நடப்பவனுக்கும் இடையில பெரிய வேறுபாடெல்லாம் ஒண்ணும் இல்லை. காசு இல்லைன்னு இந்த துணியா பார்த்தாயிரும், காசு இருந்தாலும் பார்த்தாயிரும். சமயங்கள்ல வயிற்றுக்கு இல்லாத காரணத்தால் ஒரு வயிற்றை பிடித்து கொண்டு அங்கே இருப்பான், ஓர சாப்பிட்டு இன்னொருத்த வயிற்றை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பான். துனியா எப்படியும் பார்த்தாயிரும். ஆனால் இந்த துனியா முடிகிற போது, இது ஒரு முடிவுக்கு வருகிற போது தேவையான ஒரு பெரிய இருட்டான ஒரு உலகம் இருக்கிறது அல்லவா? அது கால வரையறைகள் இல்லாத, நாள் குறிப்பிடப்படாத நிரந்தரம் என்று திருக்குறான்ல அதிகமா நீங்க கேட்ட வார்த்தை காலிதி காலிதி நதிஹா காலிதி நதிஹா, நிரந்தரமாக இருப்பார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள். கால வரையறைக்கு அப்பாற்பட்ட அந்த உலகத்திற்காக தேவையான தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லாம் நல்ல இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு இதுபோன்ற புனித இரவுகளில் மனம் திரும்பி அடுத்து வரும் வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்குள்ள தோல்வியை எல்லாம் தருவானாக. நம்முடைய மரணங்களுக்கு சிறந்த மரணமாக எல்லாம் ஆட்சி தருவானாக. மரணித்ததற்கு பிறகு நம்முடைய ஒரே ஆதாரமாகவும் துணையாகவும் அந்த ரப்புல் ஆலமீனே நமக்கு இருப்பானாக. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உள்ளிட்ட அத்தனை கல்குகளையும் மறுமையில் சந்திக்கின்ற போது பாவமில்லாத அடியார்களாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை சுத்தப்படுத்துவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.